இப்படி போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு போட்டு இங்க ஓபன் பண்ணணும். ஓகேங்களா? சத்யா நீங்க எப்படி ஓபன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த இதை யூஸ் பண்ணிட்டீங்க. சாரி, இதை யூஸ் பண்ணாதீங்க. நீங்க இதே மாதிரியே நீங்க, ஏன்னா உங்களுக்கு பழக்கம் வரட்டும் அப்படின்றதுக்காக சொல்றேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க ஈவினிங் பேட்ச் போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா npm ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? npm ஸ்டார்ட் கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பில்ட் எடுத்து லைக் என்னன்னா லோக்கல் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ணிட்டு நமக்கு ப்ரௌசர்ல இந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இதுதான் ரியாக்டோட ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகேவா? அதிலே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் நீங்க இதுக்கு மேல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா எடிட் சோர்ஸ் app.js and save to reload அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படின்னா அண்ணா ஒவ்வொரு டைம் ரன் பண்ணும்போது அந்த போர்ட் மாறிட்டே இருக்குமாண்ணா? நான் 2 போர்ட் வச்சிருக்கேன். 3000ல ஒன்று வச்சிருக்கேன், 3001ல வச்சிருக்கேன். ஸோ நீங்க ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா எல்லா அப்ளிகேஷனுக்குமே இப்ப நம்ம இது ஒன்று சொல்லிடுறேன். இப்ப meet.google.comனு இருக்கா? இப்படி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது பக்கத்துல ஏதாவது ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம யூஸ் பண்றது லோக்கல் ஹோஸ்ட்ன்றது டொமைன் நேம், இது போர்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ ஒரு டொமைன்ல ஒரே ஒரு சர்வர்ல ஒரே ஒரு போர்ட் நம்பர் மட்டும் தான் ரன் ஆகும். அதாவது 3000னா 3000 மட்டும் தான் இந்த என்னுடைய அப்ளிகேஷன்ல இப்ப ரன் ஆகும். இப்ப திரும்பவும் நான் இன்னொரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்றேன் அப்படின்னா 3000ல ரன் ஆகாது. அதுவா சொல்லும் நீங்க ஆல்ரெடி 3000 போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கீங்க, ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 3001ல ரன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சத்தியம் வாங்கிக்கும். ஓகேங்களா? எஸ் ஆர் நோ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணா ஒண்ணுமே வராது. வரல. வராததுக்கு ரீசன் என்னன்னா நான் அந்த கமெண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் இன்னொரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அது வந்து உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது. இப்ப நான் இன்னொரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்றேன். இப்ப npm ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்ப கொடுக்கும்போது அது செக் பண்ணும் ஆல்ரெடி வந்து 3000 போர்ட் இருக்கா இல்லையான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடும். ஏன்னா இந்த சர்வரோட ஜாவாஸ்கிரிப்ட் நோட்.js-ஓட வேலையே என்ன அப்படின்னா இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா? கண்டுபிடிச்சிடும் 3000ல போர்ட் இருக்கு அப்படின்னு. அப்ப அது கேட்கும் அனதர் போர்ட்ல ரன் பண்ணவா அப்படின்ட்டு. நீங்க எஸ்ன்னு ஒய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா 3000 விட்டுட்டு 3001 அப்படின்ற மாதிரி ரன் பண்ணும். புரியுதா சுஜித்? இப்ப இந்த ஃபோல்டர்ல இப்ப இது ரன் ஆயிடுச்சு. சரிங்களா? சரி, இப்ப போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்னு ஒண்ணு இருக்கும். நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் சொல்லி கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நீங்க ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த மட்டும் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைல் எழுதுனீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் index.html. நீங்க என்ன கேட்பீங்க அப்படின்னா இதுல இண்டெக்ஸே கிடையாது, இதுவும் ஃப்ரண்ட் எண்ட் தான், அப்புறம் எப்படி இது ரன் ஆகுது அப்படின்றது. ஓகேவா? சீனியர் பேட்ச் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும்ல? தெரியும்ண்ணா. ஓகே, அகைன் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை முதல்ல பாருங்க. இது பார்த்தாலே உங்களுக்கு அந்த index.html எங்க இருக்குன்றது தெரியும். ஓகேவா? நோடு மாடியூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, பப்ளிக் சோர்ஸ். ஓகேவா? என்ன 2016 17 லாராவில்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனுடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை சொல்லு அப்படின்ட்டாங்க. ஓகேவா? அதே ட்ரிக்கை நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா 4 years எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் சொல்லுன்னு நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதையே சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? என்னன்னா உங்களுக்கு ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து ஒரு ஐடியா கிடையாது. ஓகேவா? உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன், இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அந்த எதுக்காக இந்த ஃபைல் நேம் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? ரெக்வஸ்ட்னா கிடையாது, ஆர்டராகவே சொல்றேன், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்ப இதுல என்னன்னு பார்த்துக்கலாம். நேற்று நான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை ரன் பண்றதுக்கு npx அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கோம். ஓகேவா? நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நாளைக்கு அதை நான் சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ npx அப்படின்னா என்ன அப்படின்னா நோடு பேக்கேஜ்
நோடு பேக்கேஜ் மேனேஜர். இது ரெண்டு இருக்கு. எதுக்கு ரெண்டு வேணும் அப்படின்னா NPX அப்படின்னா சும்மா ஒரு பேக்கேஜை நான் யூஸ் மட்டும் பண்ணிப்பேன், அது எனக்கு பர்மனண்டா தேவை கிடையாது. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஈவினிங் பேட்ச் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டரை கிரியேட் பண்றதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா? NPM அப்ப எந்த இடத்துல யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னா இது என்னுடைய அப்ளிகேஷன்ல த்ரூ அவுட் ஃபுல்லா வேணும் அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். இது ரெண்டுத்துக்குமே நான் டிஃபரன்ஸ் என்ன ஏதுன்னு சொல்றேன். நீங்க NPX யூஸ் பண்ணிட்டு ஒரு பேக்கேஜை நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா package.json சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. இது யாரு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது package.json. ஓகேவா? நேற்று நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட் பூஸ்டப் இதெல்லாம் பண்ணும்போது ஃபைல் நேமை கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆயிடும். ஆனா இங்க அப்படி கிடையாது. npm ஸ்டார்ட்னு கொடுக்கணும். npm ஸ்டார்ட்னா நோடு பேக்கேஜை ஸ்டார்ட் பண்ணு, நோட் பேக்கேஜ் மேனேஜரை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட்னு கொடுக்குற அந்த விஷயம் சரி ஸ்டார்ட் தான் கொடுக்கணும், வேற ஏதாவது கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம்? கோ ஒர்க் ஆகல. சம்திங் ஸ்டார்ட் கொடுத்தா கரெக்டா ஒர்க் ஆகும். அதனுடைய ரீசன் என்ன அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒன்றும் என்ன சொல்றது ஏதோ கொடுக்கணுமே அப்படின்றதுலாம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல கான்ஃபிக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கான்ஃபிக் பண்ண இடம் தான் இந்த package.json. இங்க ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குங்க. இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ல கீ இது, வேல்யூ இது, இதுல ஸ்டார்ட். இதுதான் ரியாக்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுது. அது என்னன்னா இந்த ரியாக்ட் ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த package.json உடைய யூசேஜ் சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த package.json வந்து என்ன பண்ணும் அப்படின்னா npm வச்சு நீங்க ஒரு அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா npm install color picker அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நான் இன்ஸ்டால் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த கலர் பிக்கரோட வெர்ஷனை எடுத்து வந்து இங்க ஆட் பண்ணுங்க. கலர் பிக்கரோட வெர்ஷன் இதுனா என்ன அப்படின்னா இது பர்டிகுலர் வெர்ஷன்ல இப்ப ரியாக்ட் 19வது வெர்ஷன்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு, ரியாக்ட் டாம் 19வது வெர்ஷன்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணவே இல்லையே, எப்படி இதுவா வந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே டிபெண்டன்சி பேக்கேஜஸ். இது யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம npx வச்சு கிரியேட் இப்படி நம்ம பண்ணோம்ல. இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப்ல இவ்வளோ டிபெண்டன்சிஸ் வந்து ஆட் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அகைன் திரும்ப ரீகால் பண்றேன். ஓகேங்க. இந்த package.json ஓட வேலை என்ன அப்படின்னா எப்பெல்லாம் நான் இந்த npm வச்சு ஒரு பேக்கேஜை யூஸ் பண்றனோ அப்ப அதனுடைய ஹிஸ்டரியை இந்த இடத்துல, அதாவது ஹிஸ்டரினா அதனுடைய வெர்ஷனை இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கோம். நான் என்ன வெர்ஷன் வந்து இப்ப கரெக்டா யூஸ் பண்றேன் அப்படின்றத இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி என்னுடைய ப்ராஜெக்டோட மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஓகேங்களா? மெட்டா டேட்டானா ப்ராஜெக்டோட நேம், ஆத்தரு, கீவேர்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் இருக்கும். அது எல்லாத்தையுமே இது சேவ் பண்ணி வச்சு. ஓகேங்களா? இதனுடைய மெயின் இது என்ன அப்படின்னா டிபெண்டன்சியை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கும் ஸ்கிரிப்ட் டேக். இது npm ஸ்டார்ட் கொடுத்தா என்ன நடக்கும், npm பில்டு குருமுக்கு இருக்கானா அவன் தான் கேட்டுன்னு இருப்பான். ஓகே, npm ஸ்டார்ட் அப்படின்னா இங்க இருந்து ரன் ஆகுது. சரிங்களா? சரி, அதே மாதிரி பேக்கேஜ் லாக்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா பேக்கேஜும் பேக்கேஜ் லாக்கும் சேம் தான். வேற என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த பேக்கேஜ்ல இருக்கக்கூடிய இந்த வெர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த என்ன சொல்றது ரியாக்ட் டாமோட இதனுடைய எல்லா வெர்ஷனையும் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. லாக் அதாவது கிராஃப் இதுவா வரும். அதாவது இன்னைக்கு வந்து நான் 19வது வெர்ஷன் யூஸ் பண்றேன். ஓகேவா? நாளைக்கு ஏதாவது புது வெர்ஷன் வந்துச்சு அப்படின்னா நான் இதை அப்டேட் பண்ணும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க 19வது வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க, கமா போட்டு இப்போ நீங்க கரெக்டா இந்த வெர்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்றத எல்லா விஷயத்தையுமே இது லாக் பண்ணி வச்சு, எந்த வெர்ஷன்ல இவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சு, அதுதான் பேக்கேஜ் லாக்.json. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரீட்மி ஒன்றும் கிடையாது. இந்த அப்ளிகேஷனை இந்த ஈவினிங் பேட்ச் அப்படின்றது இந்த ரியாக்டை எப்படி நீங்க ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது சொல்லும். இங்க போய் பாத்தீங்கன்னா கெட்டிங் ஸ்டார்டட் கிரியேட் ப்ராஜெக்ட்
அப்படின்ற மாதிரி போட்டு இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப்பை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்தா இது ரன் ஆகும், லோக்கலோஸ் 3000ல ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். கீழே இதெல்லாம் நீங்க இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு இதுவும் நீங்க பார்த்தா போதும். ஓகேங்களா? இதெல்லாம் இப்போதைக்கு தேவையே கிடையாது. ஓகே, ரீட்மி அப்படின்றது எல்லா ப்ராஜெக்ட்லயுமே என்னதான் புதுசா ஒரு டெவலப்பர் வந்தானா அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வச்சிருப்பாங்க. ரைட், நெக்ஸ்ட் வந்து நோட் மாடியூல்ஸ். இவர் தான் பெரிய பிஸ்தா இந்த இடத்துல. இவர் இல்லைன்னா நம்மளால ப்ராஜெக்டை ரன் பண்ண முடியாது. என்னென்ன சொல்லிட்டீங்க, ஸ்டார்ட் ரியாக்ட் ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட்னு இருக்குல்ல, இந்த ரியாக்ட் ஸ்கிரிப்ட் ரியாக்ட் டவுன் இதெல்லாம் எங்க இருக்கும்னா இந்த நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டர்ல ரியாக்ட் ஸ்கிரிப்ட் இருக்கா, ரியாக்ட் டாம் இருக்கா. ஸோ இந்த இடத்துல தான் எல்லா நோட் மாடியூல்ஸும் இருக்கும். இப்போ நீங்க புதுசா ஏதாவது ஒரு நோடு மாடியூல்ஸை இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா எதை வச்சு இன்ஸ்டால் பண்ணுவோம், என்பிஎம் வச்சு தான். என்பிஎக்ஸ் வச்சு இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஒரு டைம் யூசேஜுக்கு தான் எக்ஸிக்யூட். ஓகேங்களா? ஒரே ஒரு டைம் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிட்டு போயிடு. எக்ஸாம்பிள் இதை வந்து என்ன சொல்லலாம்னா, ஒரு பெரிய கடையை வந்துட்டு யாராவது ஒரு செலிபிரிட்டி வந்து ஓப்பன் பண்ணி விட்டு போறது. ஓகே, அது என்பிஎக்ஸ். உள்ள இருக்கிற வேலையாளங்க என்பிஎம் அங்கே தான் இருக்கணும், அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கும். அந்த ரிஜிஸ்டர் பண்ற இன்ஃபர்மேஷன் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா டெய்லி வரது இங்கே வரும், மொத்தமா இந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆயிடும். நோட் மாடியூல்ஸ்ல மொத்தமா ஸ்டோர் ஆயிடும். இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரியாக்ட், நான் ஏதாவது ஒரு பேக்கேஜ் ரியாக்ட் கலர் பிக்கர் யூஸ் பண்ணுறது இல்லையா, இந்த கலர் பிக்கர் ஆப்ஷன் நம்மளுடைய இதுல வேணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா அதை போட்டிருக்காங்க. இந்த ஒவ்வொரு பேக்கேஜுமே நீங்க உங்களுக்கு எது வேணும், இப்ப கலர் பிக்கரை தாண்டி கேலண்டர், npm react calendar, இந்த கேலண்டர் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது இன்ஸ்டால் பண்றாங்களா ரியாக்ட் பிக் கேலண்டர் அப்படின்றது பேக்கேஜ்னா நோட் மாடியூல். இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா npm install அப்படின்ற மாதிரி பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த ரியாக்ட் கலர் பிக்கர் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இன் ஃபியூச்சர்ல நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா npm அப்படின்னு இருக்கா, இதை காப்பி பண்ணிட்டு உங்களுடைய போர்ட்டல்ல போயிட்டு இந்த ரன்னிங்ல இருக்கிற உங்களுடைய அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்றதுக்கு Ctrl+C டபுள் டைம் நீங்க ஒரு 4-5 டைம் போட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். எதுவுமே தேவையில்லை அப்படின்னா CLS கொடுத்தீங்கன்னா போயிடும். இப்போ ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பேஸ்ட் ஆயிடும், ரைட் கிளிக் கொடுத்தா இங்க பேஸ்ட் ஆயிடும். என்டர் அடிங்க. என்ன சொல்றது, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அந்த இஷ்யூ அடிக்காது, ஏன்னா நீங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் Node.js தான் யூஸ் பண்றீங்க. இப்ப இதே மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா இதை படிச்சுட்டு ஃபிக்ஸ் த அப்ஸ்ட்ரீம் டிபெண்டன்சி கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்கா, இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. எப்படி நான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அப்பர் அழுத்துனீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் வந்துடும். ஓகேவா? க்ளீர் ஸ்கிரீன் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கமெண்ட்டை ஆட் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இதை காப்பி பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மவுஸை வச்சு இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுக்கணும். ரைட் கிளிக் அகைன் இங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க வரும். இப்பயும் வரலன்னா போய் மூட்டிக்க வேண்டியதான். சாரி, சுகர் சாப்பிட்ற பிஸியில் இருந்தேன், வந்துடுச்சு. ஓகே, இப்போ இது வந்துடுச்சு. இப்போ கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். இப்போ அகைன் நீங்கள் என்ன செய்யணும்னா npm ஸ்டார்ட் ஒரு டைம் நீங்கள் இந்த ஸ்டார்ட் கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லை நான் அப்படியே போய் ஒர்க் ஆகும்
சிரிக்க தான் செய்யும். இன்னும் கொஞ்சம் லேட்டாக செய்யும். இப்போ நம்ம பண்ணதுல என்ன விஷயம் பண்ணோம் அப்படின்னா என்பிஎம் அப்படின்றத யூஸ் பண்ணேன். என்பிஎம் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் நான் சொன்னேன்னா, இந்த டிபெண்டன்ஸில் வந்துட்டு அந்த பேக்கேஜோட நேமு ப்ளஸ் அதனுடைய வெர்ஷன் வந்து இங்கே உக்காந்துடும். இப்போ இதே விஷயத்தை காப்பி பண்ணிட்டு இந்த பேக்கேஜ் லாக்குக்கு போயிட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்து சர்ச் பண்ணுங்க. இப்போ கரண்டாக இருக்கிற வெர்ஷனு இது அப்படின்ற மாதிரி வந்து நிற்குது. ஓகேங்களா? பேக்கேஜ் லாக்கும் நீங்கள் அப்டேட் பண்ண அங்கே மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இங்கே வந்தது இந்த நோட் மாடியூல்ஸ்லையும் போய் உக்காரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நோட் மாடியூல்ஸ் தான் கம்ப்ளீட் கோடே இருக்கும். ரியாக்ட் பிக் கலர்னு இருக்கா, இப்போ புதுசாக வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். என் கண்ணுக்கு தெரியல, உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா நிஜமாவே எனக்கு தெரியலங்க. போயிடுச்சு சார் மேல. பார்த்துட்டீங்களா? இங்க வந்துடுச்சா? இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணாம போய் செக் பண்ணி பாருங்க, இந்த ஃபோல்டர் இருக்காது. ஏன்னா இதை நீங்க கொடுத்தாதான் இது என்ன சொல்றது அப்படின்னா அடிஷ்னலா இப்ப என்னுடைய பேக்கேஜஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு வரேன்பா அப்படின்னு சொல்றதுதான் இந்த இது. ஓகேங்களா? நீங்க என்பிஎம் அப்படின்றது பர்மனண்டா உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு தேவை அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப நீங்க என்பிஎம் யூஸ் பண்ணணும். இப்ப நம்மளுடைய அப்ளிகேஷன் ரன் ஆகணும். நெக்ஸ்ட் இந்த பேக்கேஜ் ரீட்மி பேக்கேஜ் இந்த 3 ஃபைல் தான் பார்த்துருக்குமா. இப்போ கிட் இக்னோர்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணிட்டு நீங்களே வச்சிருக்க மாட்டீங்க. ஓகேவா? சர்வருக்கு டெப்ளாய் பண்ணுவீங்க. இல்லை இப்போ நம்ம நார்மலா வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல இதை வந்துட்டு உங்களுடைய ஃபோல்டரை அப்படியே அப்லோட் பண்ணுங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு 5 MB கூட வராது எனக்கு தெரிஞ்சு. 5 MB இருக்கும், டமால்னு நீங்க போட்டு விட்டுருவீங்க, அது ஒர்க் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கேபி. ஓகேங்களா? இந்த நோட் மாடல்ஸ் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை MB இருக்குன்னு பாருங்க. 213 MB. ஓகேங்களா? ஸோ 213 MB இருக்கு. இதை ஃபுல்லா சர்வருக்கு டெப்ளாய் பண்றோம் அப்படின்னா வேஸ்ட் தான், இது தேவையே கிடையாது அப்படின்னு சொல்றது தான் இந்த கிட் இக்னோர்ல என்ன பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த ஃபைலை அப்லோட் பண்ணலாம், எந்தெந்த ஃபைலை அப்லோட் பண்ண தேவையில்லை அப்படின்றத நீங்க இங்கேயே டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா இந்த நோட் மாடியூல்ஸ் டிபெண்டன்சி வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேக்ஸ்லாஷ் போட்டு நோட் மாடியூல்ஸ் அப்படின்னு சொன்னா அது போய் இன்ஸ்டால் ஆகாது, அங்க போய் அப்லோட் ஆகாது. அப்ப நீங்க என்ன கேட்பீங்க அப்படின்னா, ஆனா இப்ப நோட் மாடியூல்ஸ் இல்லைன்னா நம்ம ப்ராஜெக்ட் தான் ரன் ஆகாதே அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். எஸ், ரன் ஆகாது. ஆனா அதனுடைய எல்லா ஜாதகமும் எங்க இருக்கு அப்படின்னா இந்த package.json இருக்கு. package.json வந்து 656 KB தான். ஓகேங்களா? சாரி, ஒரே ஒரு KB தான். ஸோ ஒரு KB அப்லோட் பண்றது ஈஸி. ஓகேங்களா? 215 MB அப்லோட் பண்றது கஷ்டம். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உன்னுடைய எல்லா டீட்டெயிலும் என்கிட்ட இருக்கு, நான் சர்வர்ல போட்டுட்டு திரும்பவும் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் ரன் ஆகுதுப்பா. ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதையே நீங்க இதுவா நினைச்சுக்கோங்க, சர்வரா நினைச்சுக்கோங்க. இப்போ நான் இதை டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் அப்லோட் பண்றேனே வச்சுக்கோங்க. வச்சுக்கிறீங்களா? டெலீட் ஆகிறதுக்கு ஒரு 4 சுண்டல் ஆடுறேன்.
இப்ப இப்ப நான் இதை டெலிட் பண்றேன். இப்ப நான் npm ஸ்டார்ட் கொடுத்தா என்னுடைய ப்ராஜெக்ட் ரன் ஆகுமா ஆகாதா? இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உக்காந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகும் 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 ஒரு தரம் இல்லண்ணா. எனக்கு நீங்க தானே சொன்னீங்க எல்லா பேக்கேஜும் அதுலயே இருக்கு. பேக்கேஜ் நான் சொன்னதா அப்ப நீங்க முழுசா கேட்கல. ப்ரோ ரன் ஆகும் ப்ரோ. ரன் ஆகுமா முருகேஷ் ப்ரோ? ஆகும் ப்ரோ. ஆகும். நீங்க கரெக்டா தான் வந்திருக்கீங்க. வேற பர்னா ஏங்க நான் தெளிவா சொல்றேன். package.json ஒண்ணு இருக்கு. இது npm ஸ்டார்ட் கொடுத்தா ரியாக்ட் ஸ்கிரிப்ட் பேக்கேஜ் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. இது இப்ப எங்க போய் பார்ப்போம்? ஐயோ என் அப்பனா புதைச்சிட்டீங்க. எங்கயா இருக்கு? நோட் மாடியூல்ல போய் பார்க்கும். நோட் மாடியூல் தான் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஆமா அது இல்ல. npm ஸ்டார்ட்னு போட்டா அது ரன் ஆகாது. அது என்ன சொல்லும் அப்படினா போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? the term react script இருக்காது. ரீசன் என்னன்னா நான் தான் நோட் மாடியூல்ஸ். ஆனா நீங்க தான சொன்னீங்க இத நீங்க சர்வர்ல போட்டா ரன் ஆகும். நான் என்ன சொன்னேன் அப்படினா சர்வர்ல இப்ப இந்த கோட் இருக்கு. எனக்கு இப்ப நோட் மாடியூல்ஸ் ரீஜெனரேட் பண்ணனும். அப்பதான் அது ரன் ஆகும். ரீஜெனரேட் பண்றதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா npm i அப்படின்னு கொடுக்கும். இந்த ஒரே ஒரு சின்ன கமெண்ட் போதும். இப்ப பாத்துக்கோங்க, மாயமில்லை மந்திரமில்லை. நோட் மாடியூல்ஸ் இல்லையா? இது ஒண்ணு இந்த மாதிரி வந்துச்சு. உங்களுக்கு வராது. வந்துச்சுன்னா இந்த லீகசி பியர் டெப்ஸ் அப்படின்றத போட்டுருங்க. இந்த ஆபத்துல கை விட்டா குண்டாண்டு போவாதுன்னு அண்ணா. ஆனா எனக்கு இப்படிதானே வருது ஃபுல்லா. இந்த வீடியோவை நீ என்ன பண்ற? ஒரு டைம் இல்ல இல்ல பாரு, ரெண்டு டைம் பாரு. அது உங்களை பார்த்து அப்படியே பண்ண உங்களுக்கு வந்து அதே எரர் அப்படியே வருது. திரும்ப நான் அதே ப்ராசஸ் பண்ண எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, வந்துருச்சு. அடிக்கடி இந்த எரர் வருது. அந்த என்ன சொல்றது வெர்ஷன் இதுதான்டா. ஓகே கூகுள் பண்ணா சோம்பேறி அவ்வளவுதான். இல்ல இல்ல கூகுள் பண்ண வேற ஒரு எதுக்கு வேற ஒண்ணு புதுசா போய் செக் பண்ணிட்டு அண்ணா சொன்னதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட். ஃபர்ஸ்ட் 3 மாச சேலரி அக்கவுண்ட் வந்துரும் நினைக்கிறேன். ஆமா இது ஒரு சர்வீஸா ஒன்னு வெச்சிரணும். ஓகேங்க. இப்போ இது வந்துருச்சு. இப்போ நீங்க npm ஸ்டார்ட் தான் பாருங்க. நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டர் இங்க இருக்கும். ஓகே. இப்போ நீங்க npm ஸ்டார்ட் கொடுத்தா ரியாக்ட் ஸ்கிரிப்ட ஸ்டார்ட் பண்ணும்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிக்கும். ஓகேங்களா? சோ கண்டிப்பா நீங்க npm i கொடுத்துட்டு டெவலப்மென்ட்ல மூவ் பண்ணிட்டு சர்வர்ல மூவ் பண்ணிட்டு npm i கொடுத்துட்டு தான் நீங்க சர்வரே ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா முருகேஷ் ப்ரோ? எஸ் ப்ரோ, புரியுது ப்ரோ. ஓகே. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது வந்துடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்ப ரியாக்ட் கலர் பிக்கர் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருக்கோம்ல, இதை நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிப்போம். இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன், இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். index.js தான் ஃபர்ஸ்ட் ஃபைலா இருக்கு. ஓகேவா? இல்லையா நீங்க index. அப்படிங்கிற சோர்ஸுக்குள்ளார போயிட்டு அது எப்படி எடுக்குது அப்படின்னா இந்த இடத்த போய் பாத்தீங்கன்னா 7வது லைன்ல ஐடி இந்த கீவேர்டு எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கும். முன்சாமி நீயாடா அப்படின்ற மாதிரி document.get element by id root. இந்த ரூட் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய கோடிங்ல இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்றத செக் பண்றோம். ஒண்ணு இந்த இடத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னா ஈவினிங் பேட்ச்ல பப்ளிக் ஃபோல்டர்ல index.html. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்ப பப்ளிக் ஃபோல்டருக்கு போயிடும்.
நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ஓகேங்களா. நம்மளுடைய நீங்க நெட்லிஃபை அந்த இதெல்லாம் மூவ் பண்ணும்போது பப்ளிக் இந்த ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும், index.html. ஓகே, அகைன் ரியாக்ட் ஜேஎஸ்மே ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம் index.html தான். இதுல ஐடி ரூட்னு ஒன்று இருக்கா, இதுக்கு மேல நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் இந்த இடத்துல தான் வரும். எப்படின்னா இங்க நம்ம எதையுமே எல்லாத்தையும் வந்து லிங்க் பண்ணுமானா, இது HTML ஃபைல், இதுல இருந்த ஐடியை மட்டும் எடுத்து ஓகேங்களா இதுல தான் ஃபர்ஸ்ட் நம்ம அப்பெண்ட் பண்ணி விடுவோம். எப்படி அப்படின்னா ரியாக்டோட டாமை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரூட் எலமெண்ட்டை கிரியேட் பண்ணிப்பாங்க. கிரியேட் பண்ணிட்டு இந்த ஆப்ன்றது ஒன்று இருக்குல்ல, நேற்று கூட சொன்னேன், என்னடா ஃபர்ஸ்ட் ஃபைலே app.jsன்னு இருக்கு இண்டெக்ஸ் இல்லாம அப்படின்னா, index.js தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் கால் ஆகுது. என்ன ஆப்பை வந்து எடுத்துட்டு வந்து உள்ளார வச்சுக்கிறாங்க ஓகேங்களா. இப்போ நீங்க இங்க எதையா சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்றது இங்க வந்துடும். இப்போ நீங்க இங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போய் பாத்தீங்கன்னா ஐடி ரூட், இந்த ஐடி ரூட் எங்க இருக்கும் அப்படின்னா பப்ளிக்ல index.html அங்க இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்க இங்க எதாவது ஒன்று கொடுத்தாலுமே இந்த கோடிங்கு இண்டெக்ஸுக்கு போகும். இண்டெக்ஸ்ல இருந்து எந்த இடத்துக்கு போகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து செட் பண்ணி வைக்கும். ஓகே, ஆக இந்த பப்ளிக் எப்பயும் சொல்ற மாதிரி தான் index.html தான் ஃபர்ஸ்ட் ஃபைலா இருக்கு, நமக்கு இங்க தான் வருது ஓகேவா. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த கலர் பிக்கரை எடுத்திருக்கோம், இதை காப்பி பண்ணிட்டு index.js அப்படி app.js ரீப்ளேஸ் பண்றேன். இதெல்லாம் நாளைக்கு சொல்றேன், என்னன்னா நீ மட்டும் எக்ஸ்போர்ட் அப்படி இப்படின்னு போடுறியா அப்படின்னா டோன்ட் வரி, வந்துடுச்சா நல்லா இருக்கலாம். ஓகே, அந்த கலர் பிக்கர் இங்க வந்தாச்சு. இது செலக்ட் பண்ற வேல்யூ எடுக்கிறது அது இதுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் கட்டம் ஓகேவா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா npm அப்படின்றத ஒரு விஷயத்த வச்சு நான் ஒரு நோட் பேக்கேஜ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதை எப்படி நான் என்னுடைய சிஸ்டத்துல யூஸ் பண்றேன், யூஸ் ஆயிடுச்சு. அப்போ பேக்கேஜோட வேலை என்ன, பேக்கேஜ் லாக்கோட வேலை என்ன. ஓகே, பேக்கேஜ் ரொம்ப முக்கியம்பா, அது இருந்தாதான் உங்களோட எல்லா டிபெண்டன்சியும் ஸ்டோர் பண்ண முடியும். அதுல தான் npm ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கமெண்ட் எல்லாம் இருக்கு, ரைட் முடிஞ்சு போச்சு. அப்ப நோட் மாடியூல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இது ஜஸ்ட் வெர்ஷனை மட்டும் தான் கீப் பண்ணும் ஓகேங்களா. அதோடைய என்டையர் ஃபோல்டர் இருக்கும்ல, அந்த விஷயத்தெல்லாம் இந்த கலரு இந்த இதெல்லாம் இப்போ மூவ் பண்ணா ஒரு விஷயம் நடக்குது, இதுக்கான கோடிங்னா எங்க இருக்கும் அப்படின்னா அந்த நோட் மாடியூல்ஸ் தான் இருக்கும். நீங்க அதை டெலிட் பண்ணிக்கலாமா அப்படின்னா டெவலப்மெண்ட்டா டெலிட் பண்ணிக்கலாம். ஏன்னா மூவ் பண்ணும்போது கிட் இக்னோர்ல அது வேணாம் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா அது 215 MB இருக்கு, அது தேவை கிடையாது. அப்ப எப்ப வேணும் அப்படின்னா சர்வர்ல மூவ் பண்ணிட்டு வெறும் ஒரு 10 MB முடிச்சுட்டு திரும்ப npm ஐ கொடுத்தா திரும்ப வரப்போகுது ஓகேங்களா. அதோட அதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. சோர்ஸ் அப்படின்றது ரியாக்ட்ல காமனா வச்சிருக்கிற ஒரு ஃபோல்டர் நேம், அதுக்குள்ளாரதான் index.jsன்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ எப்பயுமே சொல்ற மாதிரி தான் ஒரு ஃபோல்டர் இருக்கு அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படின்னுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபைல் நேம் தான் கால் பண்ணும். இல்லையா ரியாக்டோட இது அந்த சூனிய பொம்மை சுத்தும் போது எடிட் சோர்ஸ்ல app.jsன்னு இருந்துச்சு அப்படின்னா நல்லா பாத்தீங்க அப்படின்னா அந்த app.js எதுல லிங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா index.jsன்னு தான் லிங்க் பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்னா அங்க இருந்து இங்க வருது, எப்படி நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்க, எப்படி நீங்க இன்னொரு பேக்கேஜ் எடுத்து வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்றதுக்கான விஷயத்தெல்லாம் நாளைக்கு நம்ம பார்ப்போம். இப்ப இது வரைக்கும் நான் சொன்னது ஓகேவா?